எல்லாருக்கும் வணக்கம். கடைகளில் அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிற ஸ்வீட்டை நம்ம வீட்டிலையே இப்படி ஈஸியாக சுலபமாக விலை குறைச்சி விலையிலேயே நம்ம செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். நிறைய விலை கொடுத்து வாங்குறத விட குறைஞ்ச விலையிலேயே நம்ம ஈஸியான ஸ்வீட் செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பிஸ்தா எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணால் பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பாதாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாதாமும் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 லிட்டர் பால் நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காக காயட்டும். இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு மீடியமில் கொஞ்சம் நேரம் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம காசி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு திக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இனிப்புக்கு ஏற்றாப்பதில் சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். நம்ம குங்குமப்பூக்கு பதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லார் வீட்லேயும் குங்குமப்பூ இருக்காது இல்லையா, அதனால தான் மஞ்சத்தூள் போட்டு செஞ்சு காட்டுறேன். ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஒரு திக்கான பக்குவம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இன்னுமே நல்லா திக்காகிருக்கு. நல்ல ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி டைம் விட்டு பாருங்கள். நல்ல திக்கான பக்குவம் வர வரைக்கும் நம்ம காசி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திக்காகிருச்சு பால். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். தேவைப்பட்டால் இன்னும் கூட திக்காக நம்ம காசிக்கலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் நான் வேறு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பன்னீர் செய்கிறதுக்கு. நம்ம இதுக்கு தேவைப்படுற பால் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலில் தான் நான் செஞ்சு காட்டுறேன். பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம லெமனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு பார்க்குறேன். தேவைப்பட்டால் இன்னும் இருக்கிற 1/2 லெமனையும் நம்ம பிழிஞ்சிடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம லெமனை சேர்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எந்த அளவுக்கு பன்னீர் வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் பாதி லெமனையும் சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லாவே பன்னீர் வரும். இப்போ நம்ம மீதி இருந்த பாதி லெமனையும் சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள் பன்னீர் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்ல பன்னீர் சூப்பராக ரெடியாகி வர்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் பன்னீர் நல்லா தெளிவாக வந்துருச்சு. இப்போ ஒரு ஜல்லடையில் நம்ம வெள்ளை துணியை போட்டுட்டு இந்த பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு அதில் சில் வாட்டர் ஒரு 2 சொம்பு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கணும். சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சில் வாட்டரில் நல்லா நனைச்சிக்கலாம்.
நல்லா பிழிஞ்சிடணும், தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சு எடுத்து வைக்கணும். கை பொறுக்கலை, சூடாக இருக்குது, அதனால தான் நான் வந்து நினச்சிக்கிறேன். நல்லா இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். அந்த தண்ணி முழுசாக வடித்து வந்துடும். இப்போ பாருங்கள், பன்னீரில் தண்ணியே இல்லை, நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நம்ம வெறும் 1/2 லிட்டர் பால் தான் போட்டிருக்கோம். 1/2 லிட்டர் பாலுக்கு நமக்கு இந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிது. 1 லிட்டர் பால் போட்டோன்னா நல்லாவே தாராளமாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு தான் சொல்லி காமிச்சிருக்கேன். அதனால தான் 1/2 லிட்டர் பாலில் செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாக்ஸ் பவுடர் சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்து செஞ்சால் எப்படி வருது பார்க்கலாம். இந்த பன்னீரை நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு பன்னீர் நல்லா நமக்கு கிடைக்கும். நல்லா சாஃப்டாக கிடைக்கணும்னா நம்ம ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த உள்ளங்கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணணும், பார்த்துக்கோங்க. நம்ம போடும்போது அந்த பன்னீர் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண எந்த அளவுக்கு மாறுதுன்னு பாருங்கள். உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இருந்தாலுமே நம்ம உள்ளங்கைகளால் நல்லா நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி செய்யணும். எனக்கு வந்து இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 7 பன்னீர் கிடச்சிது. கொஞ்சம் பெருசாக போட்டால் ஒரு 3-4 கிடச்சிருக்கும் அந்த அளவுக்கு. ரொம்ப எளிமையான முறையில் குறைஞ்ச விலையில் நம்ம ரசமலாய் எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பன்னீரெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லாவே பெருசாகி வரும். இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா பெருசாகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே ஆற வச்சிடலாம். நம்ம ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம பாலில் சேர்க்கணும். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சு அந்த தண்ணியை மொத்தமாக மெதுவாக வடித்து எடுத்துருங்க. ப்ரெஸ் பண்ணால் அந்த தண்ணி வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம பாலில் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிளேட்டிங் பண்ண போகிறீங்களோ அதுலேயே நம்ம சேர்த்துடலாம். இப்போ அந்த ரெமடியை இதில் சேர்த்துடலாம். சூப்பராக பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே நம்ம பிஸ்தாவும் பாதாமும் தூவி விட்டுடலாம். பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒரு சில்லுன்னு சாப்பிடும்போது தான் நமக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு ஸ்வீட் ஸ்டாலில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். நல்ல சூப்பரான ஒரு ரசமலாய் நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. இப்போ எல்லோரும் ஃபேமிலியோடு நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட முடியும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம வீட்லேயே ஈஸியாக குறைஞ்ச செலவில் ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக விலை கொடுத்து கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே நம்மளால் சுலபமாக செய்ய முடியும். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச ரசமலாயை ஈஸியான முறையில் நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். எல்லோரும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.